கோயம்புத்தூர்ல நேத்து 2 கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அதாவது தினக்கூலிங்க, கார்ப்பரேஷன் சீவேஜ் பம்பிங் ஸ்டேஷன்ல செப்டிக் டேங்க் உள்ள இருந்த மோட்டரை ரிப்பேர் பண்றப்போ தவறி உள்ள விழுந்து மூழ்கிட்டாங்க. 10 மணி நேரம் ஆச்சு அந்த பாடியை கண்டுபிடிச்சு எடுக்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லேபர்ஸ், கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நமக்காக தான் உழைக்கிறாங்க. நம்ம யாருமே அவங்கள மதிக்கிறது இல்ல. ரொம்ப கேவலமா பாக்குறோம். நம்ம தான் அசிங்கப்படணும். நம்ம ஊரு, நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக உள்ள இறங்கி செப்டிக் டேங்க்ல வேலை பார்க்கறாங்க, சாக்கடையில வேலை பார்க்கறாங்க, தான் உடம்ப ரிஸ்க் எடுத்து உழைக்கிறாங்க. பாவம், கோயம்புத்தூர்ல 2 உயிர் போயிருச்சு. யாரை கம்ப்ளைண்ட் பண்றது, யாரை குறை சொல்றதுனே தெரியல. அதை யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த நியூஸ் வந்துரும் போல. அர்ஜுன் குமார் மற்றும் சுரேஷ் குமார் அவங்க பேரு. அவங்களோட குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலி வலிக்கும்னு. இது யாரோட மிஸ்டேக்னே தெரியல. ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்காத கார்ப்பரேஷனோட தப்பா இல்ல யாரை ப்ளேம் பண்றதுனே தெரியல எனக்கு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், இந்த மாதிரி லேபர்ஸ்க்குலாம் உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அவங்கள மதிக்க கத்துக்கோங்க. மதிச்சாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கறப்போ தான் நீங்க நானும் எவ்வளவு கிஃப்டட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தான் வயிற்று பொழப்பு, சாப்பாடு, குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. இதெல்லாம் வச்சுட்டு நமக்கெல்லாம் நடக்கிறது